சேலத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் பொங்கல் பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்து ஆடி பாடி அதை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதை பார்க்கலாம். சேலத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளிலும் பொங்கல் திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். குறிப்பாக சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பயிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலை அணிந்து ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட புதுப்பானைகளில் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதற்காக கல்லூரியில் கிராம சூழலை உருவாக்கி வண்ண வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி இயற்கைக்கு நன்றி தெரிவித்தனர். வருஷம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டா பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாம ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் என்னன்னா பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து வழக்கமா வந்து குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா பொங்கல் திருநாள் தான். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி, சிலம்பாட்டம், தப்பாட்டம் மற்றும் நாட்டுப்புற பாடல்களை பாடியும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்களோட காலேஜில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழரோட பண்பாட்டில் இருக்க ஒரு அழகான திருவிழா வந்து பொங்கல். இங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக செம்மையாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. தமிழரோட பண்பாட்டில் ரொம்ப முக்கியமானது ஜல்லிக்கட்டு. அது இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். பொங்கல் விளையாட்டுனாவது அதை நம்ம விளையாண்டாகணும் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வஸ்ட். இந்த வருஷம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இதேபோன்று சேலத்தில் மேலும் பல கல்லூரிகளிலும் பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது.